ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேர் என்னன்னா மட்டன் குழம்பு. என்னடா எல்லாருக்கும் தான் மட்டன் குழம்பு தெரியும், இதெல்லாம் புதுசாக செய்ய போகிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலாக செம்மையாக இருக்கும். வாங்க போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பட்டை போடுங்க. போட்டதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து நல்லா போட்டு வதக்குங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த 2 பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்குங்க. இப்போ அந்த பச்சை மிளகாயும் அந்த கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதில் இன்னொன்று நம்ம புதினாவும் மட்டத்துலேயே போட போகிறதுல கருவேப்பிலை தான் டேஸ்ட்டு. இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறி மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தான் தக்காளி போடணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்குங்க. இப்போ மட்டன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அதையும் வதக்குங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அந்த 1 கிலோ மட்டன் அதில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறதில்ல. மூடி வச்சா நான் வந்து அடி பிடிக்குமே, நீங்கள் பயப்பட வேணாம். மீடியமான தீரை நீங்கள் மூடி வச்சா போதும். ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் நீங்கள் வந்து மூடி வைங்க. அது போதும். அந்த அதில் உள்ள அந்த அதாவது இந்த மட்டன் உள்ள வந்து ஈரப்பதமே போதும். கரெக்டாக அந்த தண்ணி லெவலுக்காக வந்துடும். நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நீங்கள் சமைச்சிருப்பீங்க. இது ஒரு ஸ்டைலில் நீங்கள் சமைச்சு பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தண்ணி ஊற்றாமே அந்த ஈரப்பதமே வந்து அது லெவல் கொடுத்துரும். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இந்த கறி மசாலா தூள் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் பால், அதாவது ஒரு தேங்காய் பால் அளவு வந்து ஃபுல்லாக ஊற்றுங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா மீடியமான தீயிலே போதும், வெந்துடும். சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருங்க நம்புகிறேன். இது போன்ற சூப்பரான ரெசிபி உங்களுக்கு சந்திக்க வரை டாட்டா பை பை.